இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் அதிகாலை 5 மணி ஜெபத்துல கர்த்தர் இது ஒரு குரூப்பா நின்று தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் இன்றைக்கு அநேகருக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்தை கர்த்தர் கொடுத்துக்க ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா அதிகாலையில நம்ம எல்லாம் எழுந்து அநேக விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புறார். அல்லேலூயா. நம்ம எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு நோக்கத்தோட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமா எங்களோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பம் இந்த ஜெபத்துல 5 மணி ஜெபத்துல கலந்து கொண்டு குரூப்பா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் 60 100 1000 ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கோம். அதுக்காக ஒரு தேவ செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசானவன் யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த நாட்களை ஜெபிக்கிற குரூப்புங்க, ஜெபிக்கிற ஒவ்வொரு வீரர்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல சாத்தா என்ன பண்றான்? எப்படியாவது அந்த குடும்பத்தை அலக்கழிக்க வேண்டும் என்று ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த பிசாசு எப்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள கடந்து வருவான்னா 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நமக்குள்ள கோபம் வரக்கூடாது. கோபம் தான் முதல் எதிரியே பிசாசு. பிசாசுக்கு ஃப்ரெண்டு யாரு? கோபம். யாரு? கோபம் தான் பிசாசுக்கு முதல் ஃப்ரெண்டு. அப்ப பிசாசுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டா? நம்ம யாருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கோபம் வந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனைய கடவுது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கோபம் வருதுன்னா அவங்களுக்கு முதல் வரப்புற முதல் வியாதி என்னன்னா எரிச்சல். அந்த எரிச்சல் வந்துச்சுன்னா தானாவே அவங்களுக்குள்ள கோபம் வந்துடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள எரிச்சல் இருக்கக்கூடாது. சூரியன் அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா சாப்பிடாத இருந்தா எரிச்சல் வரும், அப்புறம் வெயில்ல நடந்தா எரிச்சல் வரும். நம்ம எப்படி ஜெபிக்காத இருந்தா எரிச்சல் வரும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற கூட்டம். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஜெபம் கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன வரும்? எப்பெல்லாம் எரிச்சல் வருதோ அப்பெல்லாம் என்ன கம்மியாயிடும்? ஜெபம் கம்மியாயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் எடுத்து போடணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்க தெரியும், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், என்னோட கூட பேசுறார் என்று சொல்லி நாமே ஏமாத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஆண்டருடைய வசனத்தின் பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்? நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டருடைய வசனம் இவ்விதமா சொல்லுகிறது. 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ கெட்ட வார்த்தைகள் எப்போ வருகிறதுனா நமக்குள்ள எரிச்சல் வரும்போது, கோபம் வரும்போது கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வரும். அல்லேலூயா. அப்ப கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில கெட்ட வார்த்தைகள் வந்த உடனே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அப்ப நம்ம வாழ்க்கையில பக்தி குறையும் போது கெட்ட வார்த்தைகள் வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில எரிச்சல் வரும்போது, கோபம் வரும்போது கெட்ட வார்த்தைகள் வரும். அதனால் இந்த நாட்கள்ல பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பாக கெட்ட வார்த்தைகளா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம அதிகாலை 5 மணி ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஏசப்பா, எங்களை நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, கோபங்களை எடுத்து போடுங்கப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல்களை எடுத்து போடுங்க. அதிகாலை தேவ சமூகத்துல நம்ம எல்லாம் காத்திருந்து என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களோட இணைந்து ஜெபிக்கிறவங்க யூடியூப் சேனல் மூலியமா, கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா பார்த்து ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே இந்த அதிகாலை ஜெபத்துல கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.